சட்டப்பேரவையிலிருந்து ஆளுநர் வெளிநடப்பு செய்தது தொடர்பான கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக அரசியல் விமர்சகர் ராமசுப்ரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். இந்த முறையும் ஆளுநர் RN ரவி உரையை நிகழ்த்தாமல் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செஞ்சிருக்காரு சார். இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இது எதிர்பார்த்த ஒன்றுதான். இது வருஷம் நடக்கக்கூடிய ஒரு ஆளுநர் உரை அப்படின்னாலே அதை படிக்காம இது ஒரு நோட்டீஸாக்கு சொல்லி கொண்டு அவருடைய கான்ஸ்டிடியூஷனல் டியூட்டிஸை சரியாக செய்யாமல் அவர் வெளிநடப்பு செய்வது என்பது வினோதமாக ஒன்று என்ற இது விபரீதமான ஒன்று. ஆனால் இது தொடர்ந்து அவர் செய்து கொண்டுதான் இருக்கின்றார். ரெண்டாவதா நீங்க பாத்தீங்கன்னா இது மாநிலம் இந்திய தேசம் அப்படின்னு எடுத்துட்டா பாராளுமன்றத்துல ஜனாதிபதி முறையை அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது படிக்க முடியுமா? அவங்க ஏதாவது அதில் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி கொடுப்பாங்களா? அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அந்த கேபினெட் இருக்கின்றது, அந்த அரசாங்கம் அதனுடைய கேபினெட் என்ன டெசிஷன் எடுத்ததோ அதை தானே அவங்க படிக்கணும். அதே மாதிரி இங்கேயும் அதுதான். தட் இஸ் தி ரூல், தட் இஸ் தி ரெக்குவயர்மெண்ட் அண்டர் கான்ஸ்டிடியூஷன். இவரை நான் படிக்க மாட்டேன். முதல்ல அது சில நடவடிக்கைகள்லாம் அங்கே நடந்துட்டு இருக்கு. அதாவது என்னன்னா, முதல் தமிழ் தாய் வாழ்த்து, அதற்கு ஆளுநர் உரை, கடைசியில இறுதியாக அவர் கிளம்பும்போது தேசிய கீதம் பாடுறதுங்கிறது வழக்கம். தட் இஸ் நார்மல் ப்ரொசீஜர். அந்த ப்ரொசீஜரை கம்ப்ளீட்டா வயலேட் பண்ணி அவர் செய்யறாருன்னா, போன வருஷம் அப்படிதான் செஞ்சார். ஹி ட்ரமாட்டைசஸ் எவ்ரிதிங். அண்ட் அவருடைய நடவடிக்கை டெல்லிக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரும். நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி அவர் சரியாக செய்து கொண்டிருக்கின்றாரு என்கின்ற வகையில அவங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். அதுவும் குறிப்பாக இந்த வருஷம் எலெக்ஷன் வேற வருது. இந்த டிராமாலாம் ஆடினா அது மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படிங்கிறது. இன்ஃபேக்ட் இது கெடுதலானா தான் போய் முடியும் பிஜேபிக்கு. வருஷம் இதே மாதிரி அவர் ஒரு நம்ம முதல்வர் சொன்னது போல நாட்டுக்கு தாடியும் வேண்டாம், நாட்டுக்கு கவர்னரும் வேண்டாம் அப்படின்னு அண்ணாதுரை சொன்னதை அவர் எடுத்து சொன்னார். அவர் அது மாதிரிதான் இது தேவையில்லாத ஒண்ணு பிரச்சனை கிளப்பின்னு உட்காந்துருக்காங்க. இது நல்ல போக்காகவே நான் பார்க்கல. ஒரு கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னு பாக்குற மாதிரி இந்த நாடு இருக்கும் பொழுது அது எதிர்மறையாக திரு RN ரவி அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார். இது வரைக்கும் நானும் எத்தனையோ கவர்னர்ஸை பார்த்தாச்சு 1962 ஐ திங்க் இவரை மாதிரி ஒரு பிஹேவியர் பார்க்கவே இல்லை. இது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. ஒரு கான்ஸ்டிடியூஷனுக்கு புறம்பாக இவர் நடந்து கொண்டிருக்கின்றது. என்ன செய்ய முடியும்? இட் இஸ் வெரி அன்பார்ச்சுனேட். அது யாரும் அந்த கான்ஸ்டிடியூஷன், அந்த டியூட்டிஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இதெல்லாம் பத்தி எல்லாம் காத்துல பறக்க விட்டுட்டாங்க. அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். இதுதான் என்னுடைய கருத்தாக இருக்க முடியும். சார், தொடர்ந்து ஆளுநர் RN ரவி சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, தேசிய கீதம் பாடல அப்படிங்கறதா. இதை சொல்றதுக்கு அந்த ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கா? இது அடிப்படையான விஷயம் என்னன்னா, தேசிய கீதம் கட்டாயமாக அவர் கடைசியில இறுதியில அவர் வெளியில போவதற்கு முன்பாக தேசிய கீதம் என்று பாடப்படும். அதுதான் பாரம்பரியமாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு பழக்க வழக்கம். முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து, அப்புறம் கவர்னர் உரை, அதற்கு பிறகு இறுதியில தேசிய கீதம் இசைக்கப்படும். அதற்கு பிறகு அவர்கள் வழி அனுப்பப்படுவார்கள். இதுதான் தட் இஸ் த ப்ரொசீஜர். அதுல ஒன்றும் யாரும் தேசிய கீதமே பாட மாட்டேன், வி வில் இக்னோர் நேஷனல் ஆந்தம் அப்படின்னு யாருமே சொல்லலை. இது இவர் புதுசா பிரச்சனையை கலப்பணுங்கிறதுக்காக இந்த முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து, உடனே தேசிய கீதம் பாடணும், இதெல்லாம் முன்னாடியே இந்த நாம்ஸ் வரைமுறைகள் எல்லாம் வகுத்து வச்ச இந்த சட்டசபைக்கு அது தெரியாதா? அதனால இது ரொம்ப இவர் செய்யறது ரொம்ப தவறானது. அவர் அப்படிதான் செய்வார். அவர் யூ cannot expect anything other than what he has done. இன்னொரு பக்கம் சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அதிமுகவுமே வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க சார். அதை பற்றி உங்களோட கருத்து? எதிர்கட்சினா அப்படிதான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு காரணம் சொல்லி அவர் வெளியில போறதுதான் இவங்களும் வெளியில போகணும். சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு என்ன சட்டம் ஒழுங்கு சரியில்லையா? என்ன சட்டம்? ஏன்னா எங்கேயாவது ஒண்ணு இங்கேயும் அங்கேயும் நடக்கத்தான் செய்யும். ஒரு நாடு என்று இருக்கும் பொழுது எவ்வளவு பெரிய அற்புதமான நாடாக இருக்கின்றாலும் கூட அந்த நாட்டில் ஒரு சட்ட புறம்பாக நடக்கின்றவர்கள் சில பேர் இருக்கத்தான் செய்வார்கள். அதற்கு தான்
கைது நடவடிக்கைகள் நீதிமன்றம் இதெல்லாம் இருக்கு. அது மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு டெஃபினட்டா நடக்கிறது. சரி, அதில் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அது வந்து ரொம்ப பூதாகாரமாக இருக்கான்னு பாத்தீங்கன்னா வடநாட்டில் நடக்கிறத விட இங்க நடக்கிறது. உத்தரப்பிரதேசம், பீகார்லையும், ஈவன் குஜராத்ல அப்படியே அந்த இதெல்லாம் வந்து போதை மருந்துகள்லாம் பெருகெடுத்து ஓடுகின்றன. அதெல்லாம் என்ன செய்ய முடியும்? அதான் கண்ட்ரோல் பண்ணணும். எல்லாரும் செய்யணும். தமிழ்நாட்டுக்கு இன்னும் தமிழ்நாட்டில் இன்னும் நடக்கவே முடியாத மாதிரியும் சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்கிறது. ஐ திங்க் இது எதிர்கட்சிங்கிற முறையில அவர்கள் செய்வது நான் ஒன்றும் குறையா சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க ஏதோ ஒன்று காரணத்தை சொல்லி அரசியல் நடத்தணும். இது அந்த அளவுக்கு அவங்க சொல்ற அளவுக்கு பூதாகாரமாக இங்க தமிழ்நாட்டு சட்டம் ஒழுங்கு வந்து சீரழிஞ்சு போச்சுங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப அதீதமான கற்பனை தான் நினைக்கிறேன். நன்றி சார். இணைப்பில் வந்து உங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.